ஹலோ காய்ஸ், இந்த மாதிரி பெரிய டைகர் ஃப்ரான் வச்சு செம்ம டேஸ்டியான இறால் தொக்கு, ரசம் சாதம், மீன் குழம்புக்கெலாம் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். காரசாரமாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு பெரிய கடாயில் தேவையான ஆயில் சேர்த்துட்டு 20 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து தனியாக சின்ன வெங்காயத்துலேயும் செய்யலாம், இல்லை பெரிய வெங்காயத்துலேயும் செய்யலாம். நான் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்துட்டு எப்படி போடணுமோ போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனைலாம் போக தேவையில்லை. அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு 3 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், அப்புறம் வந்துட்டு சிக்கன் 65 மசாலா போட்டுக்கிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரு. அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். எல்லா இடமும் படுற மாதிரி வதக்கிட்டு அது கூட உப்பு போட்டு நம்ம சிம்மில் வச்சு வேக விடணும். நான் வெங்காயமும் தக்காளியும் இந்த மாதிரி மசிஞ்சு கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறம் இறால் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு காட்டினேன்ல, அந்த இறாலில் பாதி தான் சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டா வாயில் கடிப்படும்போது சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கோங்க. ரொம்ப ஓவர் குக் பண்ணால் இறால் வந்துட்டு ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு வெந்து இந்த மாதிரி நம்மளுக்கு வற்றி வந்ததுக்கப்புறம் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் கீறி உள்ள சீடை எடுத்து சேர்த்துக்கோங்க. சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த பச்சை மிளகாய் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதோடய வீடியோ முடிஞ்சிட்டு, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.